ஞானகுரு அவர்கள் அவருடைய உபதேச கருத்துக்களை வெளிப்படுத்துவது பற்றியும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முறைகளை பற்றியும் அதில் சில முக்கியத்துவங்களை உணர்த்துகின்றார். இதனால் சாமி மிகவும் பிரமாதமாக பேசுகின்றார், உயர்ந்த கருத்துக்களை சொல்கிறார் என்று அந்த எண்ணத்திலே வெறுமன சென்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு உபதேச கருத்துக்களிலும் நீங்கள் அந்த தெளிவுக்கு வர வேண்டும். காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் உடலிலே வினையாக, அதாவது அணுக்களாக எப்படி உருவாகி அது விளைகின்றது, வினைக்கு நாயகனாக நம்முடைய செயலை எல்லாம் அது எப்படி மாற்றுகின்றது என்ற உணவின் எண்ணங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் விளக்க உரையை கொடுத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக எல்லாவற்றையும் கேட்ட பின் சாமி சொன்னார், நாம் மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நினைப்பீர்கள். ஆனால் பிற்பாடு என்ன ஆகும்? உதாரணமாக கடலிலே பெருங்காயத்தை கொண்டு போய் கரைத்தோம் என்றால் எந்த இடத்தில் கரைக்கின்றோமோ அந்த இடத்திலே கமகம என்று வாசனையாக இருக்கும். ஆனால் மறைந்த பின் ஐயையோ பெருங்காய வாசனையை காணமே என்றுதான் சொல்ல வேண்டி வரும். இதை போன்றுதான் இங்கே யாம் எத்தனையோ உபதேச உரைகளை, ஞானிகளுடைய ஆற்றல்களை கொடுத்து கொண்டே வருகின்றோம். உங்களுக்குள் ஊழ்வினை என்ற வித்தாகவும் ஆழமாக பதிவு செய்கின்றேன். அந்த ஞானியின் உணர்வுகள் உங்களுக்குள் இயங்கக்கூடிய அந்த சக்தியாக உங்களை இயக்கக்கூடிய அனைத்தையும் அது திரும்பி பார்க்க செய்கின்றது. உங்களையும் அது என்ன என்று அந்த நேரத்திலே உணரும்படியும் செய்கின்றது. ஆனால் கேட்கும் பொழுது, அதை நுகரும் பொழுது, அந்நேரத்திற்கு இதையெல்லாம் உங்களை உணரும்படி, நினைக்கும்படி, தெளியும்படி, தெரியும்படி செய்தாலும் சிறிது நேரம் சென்று நீங்கள் மற்ற எண்ணங்களுக்கு, வேலைகளுக்கு சென்ற பின் அந்த கடலுக்குள் இருக்கும் உப்பின் தன்மை கரைத்த பெருங்காயத்தின் நறுமணத்தை மறைத்து விடுவது போன்று நம் உடலுக்குள்ளும் ஆகிவிடுகின்றது. ஏன் அவ்வாறு நடக்கின்றது? இந்த மனித வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி நான் எடுத்துக்கொண்ட விருப்பு, வெறுப்பு, வேதனை, ஆத்திரம், இந்த கைப்பின் உப்பு, அதாவது நம் உடலுக்குள்ளும் அத்தகைய உப்பின் தன்மைகள் போன்று அது அதிகமாகி அந்த உண்மை நிலைகளை தொடர்ந்து அதை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, வழிநடத்தி கொள்ள முடியாதபடி அதை தடைப்படுத்தும் சக்தியாக வருகின்றது. இப்படியான பின் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சாமி எல்லாம் தெளிவாக சொல்லுகின்றார், ஆனால் என்னால் முடியவில்லையே, அவர் சொல்கின்றார், என்னால் கடைபிடிக்க முடியவில்லையே என்ற இந்த நிலைதான் வரும். ஏனென்றால் அப்படி ஆகாதபடி அதை எப்படியும் முடிய வைக்க வேண்டும், சாமி சொல்வதை செய்ய வைக்க வேண்டும் என்றுதான் உபதேச வாயிலாக உங்களுக்குள் வலுப்படுத்துகின்றேன். ஆனாலும் அதை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக என்ன சொல்வீர்கள்? சாமி, எத்தனையோ நல்லதை நீங்கள் சொன்னீர்கள், நானும் இதிலிருந்து மாறி திருந்தி விடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் ஏதோ என்னை விடமாட்டாமல் என்னை தடைப்படுத்துகின்றதே என்றுதான் பெரும்பகுதி செய்ய முடியவில்லை, என்னால் இருக்க முடியவில்லை, என்னால் செயல்படுத்த முடியவில்லை, என்னால் முடியவில்லை என்றுதான் சொல்லுகின்றார்கள். செய்ய முடியவில்லை என்று சொல்வதன் காரணம் ஏற்கனவே சொன்னது போன்றுதான், கடலிலே கலக்கிய பெருங்காயம் போன்றுதான் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அமைந்து விடுகின்றது. ஏனென்றால் நாம் இன்றைய பழக்க வழக்கத்தில் எப்படி இருக்கின்றோம்? குடும்பத்திலோ தனக்கோ ஏதாவது தொழில சிக்கல் வந்தால் உடனே கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அபிஷேகம், ஆராதனை செய்ய வேண்டும். அதிலும் மீறிவிட்டால் ஜோசியரிடம் சென்று ஜோசியம் கேட்டு அவரிடம் விவரத்தை கேட்க வேண்டும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவர் முருகனுக்கோ மற்ற தெய்வங்களுடைய பெயரை சொல்லி இந்த ஆலயத்திற்கோ நீ சாந்தி செய்துவிடு, அதற்கு பரிகாரம் செய்துவிடு, அங்கே போ, இங்கே போ, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு பகைமை நிறைய இருக்கின்றது, அது தீர வேண்டும் என்றால் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று 2 மண்ணை வாரி தூற்றிவிடு, எல்லாம் சரியாகிவிடும் என்று இப்படித்தான் ஆலோசனைகள் சொல்லுகின்றார்கள். அதனால் எல்லாம் என்ன செய்கின்றோம்? நாம் சாமியார் செய்வார், சாமி செய்து தருவார், யாகம் செய்து தரும், மந்திரம் செய்யும், யாகம் செய்யும், யாரோ செய்து கொடுப்பார் என்றுதான் சுற்றி கொண்டிருக்கின்றமே தவிர மனிதன் ஆன பின் நாம், அதாவது தனக்குள் நாம் எண்ணிய அந்த சக்தி, எண்ணியதை செயலாக்கும் அந்த சக்தி
அது யார்? நம் உயிர்தான். நாம் எப்படி எண்ணுகின்றோமோ அந்த எண்ணியதை செயலாக்கக்கூடிய சக்தி நம் உயிர்தான் என்பதை மறந்தே இருக்கின்றோம். நம் உயிரை பற்றியே சிந்திப்பதில்லை. அவன்தான் உருவாக்கி கொடுக்கின்றான். அவன்தான் நாம் எண்ணுவதையெல்லாம் உருவாக்குகின்றான். ஆக நாம் எண்ண வேண்டியது எது, எப்படிப்பட்ட எண்ணத்துடன் நாம் செயல்பட வேண்டும் என்பதை மறந்தே இருக்கின்றோம். ஆனால் கோபத்தையும் வெறுப்பையும் வேதனையையும் நிராசையையும் நடக்கவில்லை என்ற வேதனையும் அதிகமாக வளர்த்து கொண்டே வருகின்றோம். நல்லதை மட்டும் நம்மால் வலுவாக எண்ணவே முடியவில்லை. காரணம், ஒரு விஷம் அதற்குள் எந்த பொருளை போட்டாலும், நல்ல பொருளை போட்டாலும் அது ஒடுக்கிவிடும், அது ஒடுங்கிவிடும். இதுபோன்றுதான் இந்த உலகம் விஷம் கொண்டதாக இருக்கப்படும் பொழுது, விஷத்தினுடைய இயக்கமாக செயல்படும் பொழுது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் உணவின் செயலாக்கமே நல்ல உணவை வலுப்பட இயங்காதபடி, அறிய முடியாதபடி தடைப்படுத்தும் நிலையாக இன்று வந்துவிட்டது. ஆகவே நல்ல உணர்வுகளை, நல்ல செயலாக்கங்களை, யாம் கூறும் நல் வழிகளை அறிய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்றால் நமது குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய அருள் வழியில் யாரும் கூறும் உபாயங்களை தொடர்ந்து அதை நீங்கள் நினைவு கொண்டு கடைபிடித்து வந்தால், அதன் மூலமாக மகரிஷியின் அருள் உள்ளவர்களை, மாமகரிஷியின் அருள் சக்திகளை ஒவ்வொரு நிமிடமும் எடுத்துக்கொண்டே வந்தால் உங்கள் எண்ணம் உங்களை காக்கும், உங்களை பிறவியில்லா நிலையையும் அடையச் செய்யும். நிச்சயமாக இந்த விஞ்ஞான உலகின் பேரழிவிலிருந்து, இந்த காற்று மண்டலத்திலே பரவியுள்ள நச்சுத்தன்மையிலிருந்து நிச்சயம் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய உபதேசங்கள் அதற்கு நிச்சயம் உதவும். ஆகவே உங்களை நீங்கள் நம்ப வேண்டும், உங்களை நீங்கள் நம்புங்கள். குருநாதர் காட்டிய அருள் வழியில் பல வருடங்கள் பெற்ற அனுபவத்திலே ஞானிகள் உணர்வுகளை வித்தாக விளைய வைத்ததைத்தான் உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். உங்களுக்குள் நீங்கள் வளர்த்தால் உங்கள் எண்ணம் உங்களை நிச்சயம் காக்கும் என்று ஞானகுரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார். ஆகவே நம்மால் முடியவில்லை, குருநாதர் சொல்லுகின்றார், என்னால் முடியவில்லையே என்ற நிலைக்கு நாம் வரக்கூடாது என்பதைத்தான் இதில் அழுத்தம் திருத்தமாக நமக்கு ஞானகுரு உணர்த்துகின்றார்கள்.